இந்த பையனை தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஜாம்பியா மாறி போயிட்டாங்க. ஆனா அப்ப கூட இந்த பையன் கொஞ்சம் கூட வருத்தப்படாம சந்தோஷம் தான் படுறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் இனிமே வேலைக்கே போக தேவையில்ல, அவன் நினைச்ச எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கலாம். அதனால அவன் நேரா வீட்டுக்கு போய் அவனுடைய எல்லா ஆசைகளையும் ஒரு நோட் எடுத்து எழுதுறான். எழுதிட்டு முத வேலையா அவனுடைய வீட்டெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க போய் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிறான். ஆனா அவன் எதுக்குமே காசு கொடுக்கவே தேவையில்ல, ஏன்னா எல்லாருமே ஜாம்பியா மாறி போயிட்டு இருப்பாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் சில ஜாம்பிங்க அவனை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்குதுங்க. ஆனா அவன் அதுங்க கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுறான், ஏன்னா அதுங்க ரொம்பவே ஸ்லோவா தான் ஓடுதுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்றான்னா ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல அவனுடைய உருவத்தை வரைஞ்சி அழகு பார்க்கறான். ஏன்னா அங்க இவனை கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப சைக்கிள்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மறுபடியும் ஜாம்பிங்க அவனை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்குதுங்க. அதனால அவன் என்ன பண்றான்னா நடு ரோட்ல நின்னு கடந்த ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். நைட் ஆன பிறகு அந்த நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பில்டிங்க்கு பக்கத்துல போய் பட்டாசு ராக்கெட்லாம் விட்டு ஜாலியா என்ஜாய் பண்றான். இப்படி இருக்க ஒரு நாள் அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹெல்மெட் போட்ட யாரோ ஒருத்தர் வந்து அவனை ஓங்கி ஒரு கிக்கு விடுறாங்க. யாராதுன்னு பார்த்தா அது ஒரு அழகான பொண்ணு. அவளும் ஜாம்பியா மாறாம இவனை மாதிரி நல்லா தான் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில ஜாம்பிங்க வருதுங்க. உடனே இவன் வெளியில ஓடி போய் கையில வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி அது மேல அடிக்கிறான். ஆனா அது கொஞ்சம் கூட அசரவே மாட்டேங்குது. ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்ல, ரொம்பவே சூப்பரா சண்டை போடுறா. அப்படியே எகிரி ஒரே அடியில ஒரு ஜாம்பியை காலி பண்ணிடுறா. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணு கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே தங்கிக்கலாம்னு கேக்குறான். ஆனா அவ நீயே நோஞ்சா மாதிரி கிடக்குற, உனக்கு ஏதாவது ஆபத்துனா கூட நான் தான் உன்னை பாதுகாக்கணும், அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா.